ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு ஆரம்பித்து தீவிரமாக முதல் ரவுண்டே பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தேன் நான் இங்கே ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக பிங்க் டைமாக முடிச்சு விட்டாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது, என்னடா இப்படி அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் எனிவே கேம் அப்படி தான் நகரணும்னு ஆனதுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி அன்ஷிதா, பவித்ரா, ஜெஃப்ரி கிரேட் எஃபெக்ட் அப்படின்றத சொல்லிக்கலாம். அதில் எஃபர்ட் நிறைய பேர் என்ன கலாய்க்கிறீங்க, எஃபர்ட்டுங்க அது ஓகே. சரி, கண்டென்ட்குள்ளே போயிடுவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் விட்சிலிருந்து உங்கள் மணி வந்தேன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல பேர் வீடியோ பார்க்குற நபர்கள் எல்லாருமே லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மாட்டீங்க. தயவு செய்து லைக்கை போட்டுருங்க. ஆக்சுவலாக டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, நேற்று ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, நேற்று ஒரு பேட்டர்னில் வந்து 4 அதான் இப்படி 4 இருக்கும், அப்படியே ஜிக்ஸாகாக அடிக்கிட்டு போவாங்க கல். இந்த வாட்டி பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, அப்படி அடிக்க போனால் கல்லோட உயரம் அதிகமாக இருக்கும், அடுக்க முடியாது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. பிக் பாஸ் சொல்லிட்டார் இந்த இடத்துல, உங்கள் கல்லை நீங்கள் உங்கள் விருப்பப்படி அடிக்கலாம், உங்கள் விருப்பப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் எடுக்கிற முயலை அந்த இதுக்குள்ளே தான் வைக்கணும், அந்த பிட்டு அந்த இது பேஸுக்குள்ளே வச்சு தான் நீங்கள் கல்லை வச்சு கட்டணும் அப்படின்றது தான். தேவையானப்போ நீங்கள் களவாணிக்கலாம், அபகரிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலான்றது பிக் பாஸ் ஓப்பனாக சொல்லிட்டார். ஓப்பனாக சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, பஸ்ஸர் அடிக்குது, பிளான் பண்ணது தான். ஸோ 2 டீமும் போயிட்டு 3 பேரை ஹோல்டு பண்ணுறோம். முத்து மற்றும் ஜாக்லின் டீமை பிளான் பண்ணி 3 பேரை ஹோல்டு பண்ணிட்டு மொத்த கல்லையும் எடுக்கிறோம் அப்படின்றது தான் பிளான். ஓகே, அதில் யாருக்கு எவ்வளோ கல் போகுதுன்றது தான் பாயிண்ட். ஓகே, இப்படி பண்ணிட்டு டாஸ்க் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போது அந்த கன்வேயர் பெல்ட்டில் செங்கல் வருது. இதை 3 பேரும் போயிட்டு அங்கே சில இஷ்யூஸ்லாம் வந்து பிக் பாஸ் வந்து திரும்ப ஒரு ரூலை சொல்கிறார். யாருமே வந்து கன்வேயர் பெல்ட்டில் தலையை விட்டுக்கிறானுங்க, மேலே படுத்துக்கிறது உள்ளே விட்டுக்கிறதுன்ற மாதிரி இருந்தவொடனே பிக் பாஸ் சொல்லிட்டார், கன்வேயர் பெல்ட் வெளியே வரட்டும், வெளியே வந்தவனை எடுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் அந்த இடத்துல ரூலை போடுறாரு. போட்டுட்டு அதுக்கு நடுவில் பவித்ரா கிட்ட ஒரு முயல் கடிச்சிட்டு இருக்கு. மேலே ஆறுலேருந்து வந்ததா வீட்டிலேருந்து வந்தா எப்படி இருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் பவித்ரா கிட்ட ஒரு முயல் கடிச்சிருச்சு. பவித்ரா அப்படியே வந்து ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒழிச்சு வச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, மாற்றி ஹோல்டு பண்ண ட்ரை பண்றாங்க. தீபக் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரியை லாக் பண்றாரு. எப்படி தீபக் போய் ஜெஃப்ரியை லாக் பண்ணியாச்சு. அன்ஷிதா வந்து மஞ்சுரி லாக் பண்றாங்க. அன்ஷிதா வந்து மஞ்சுரியை லாக் பண்ணி ஹோல்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இன்னொரு பக்கம் கல்லு பவித்ரா அந்த இடத்துல இருந்தாலுமே கல்லு களவான பண்ணப்படுது. ஸோ 2 பக்கத்துல, இந்த பக்கம் முத்துக்குமார் போறாரு, இந்த பக்கம் ரயன் போறாரு, கல்லு எடுத்துக்கிட்டே இருக்காங்க, மாத்தி எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஜாக்லின் நீ வந்து ஒருத்தர் ஹோல்டு பண்ணிரு, நாங்க இது பண்றோம்ன்ற மாதிரி இது ப்ளூ டீம் கேட்க ஜாக்லின் போய் டைரக்டா வந்து பவித்ரா ஹோல்டு பண்ணியாச்சு. அன்ஷிதாவை மஞ்சுரி ஹோல்டு பண்ணியாச்சு. இதை ஹோல்டு பண்ணதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, கல் மொத்தம் சூறையாடப்படுது. அங்கேருந்து கல் மொத்தம் சூறையாடப்படுது. இதில் வந்து மஞ்சுரிலாம் வந்து ஒரு பாயிண்ட்ல முத்துக்கிட்ட கொடுத்துட்டு அன்ஷிதாவை மஞ்சுரி பக்கம் வந்துட்டு, ஸோ மாற்றி ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். பாதி கல் எல்லோ டீமு, பாதி கல் வந்து ப்ளூ டீம், மாற்றி போட்டு ஒரு கல் விட்டு வைக்கல. தரமட்டமாக ஆயிடுச்சு அப்படின்றது தான் பாயிண்ட். தரமட்டமாக நேற்று காலிப்பேன். நேற்று எப்படி ப்ளூ டீமுக்கு நடந்துச்சோ அதே தான் இன்னைக்கு பிங்க் டீமுக்கு தரமட்டமாக மொத்த டீமும் காலி பண்ணிட்டானுங்க அந்த இடத்துல கல்லே எல்லாம். இப்படி ஒரு விஷயத்தில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸோ அன்ஷிதாவை வந்து மஞ்சுரி ஹோல்டு பண்ணுறாங்க, ஜாக்லின் பவித்ராவை கான்ஸ்டன்டாக ஹோல்டு பண்ணி. இதில் என்னன்னா பவித்ரா வந்து அசைய மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்ககிட்ட தங்க மயில் இருக்குது, தங்க மயில் இருந்தால் பாதுகாக்கணும் இல்லையா. ஸோ ஜாக்லின் ஹோல்டு பண்ணதை அப்படியே நின்ட்டாங்க. பவித்ரா எஸ்கேப் ஆகல, இப்போ எஸ்கேப் பண்ணால் தெரிஞ்சிடும்ன்றதால அப்படியே பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, முத்துக்குமார் அப்படியே டேரெக்டாக வந்து மாற்றி விட்டார். மஞ்சுரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுரி கிட்ட அன்ஷிதா விட்டு முத்துக்குமார் டேரெக்டாக வந்து இவர்கிட்ட போயிட்டார், ஜெஃப்ரி கிட்ட. ஜெஃப்ரியும் ரஞ்சித் மற்றும் முத்துக்குமார் 2 பேருமே ஹோல்டு பண்ணிட்டாங்க ஜெஃப்ரியை மாற்றி. அதுல ஜெஃப்ரி ட்விஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவன் போறதுக்கு வெளியே போறதுக்கு அவ்வளவு ஆக்ரோஷமா முயற்சி பண்ணிட்டே இருக்கான். அதுல ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் வரும். ஏன்னா 2 பேர் ஹோல்டு பண்ணும்போது இவன் திருப்பி இது பண்ணோம்னா எங்கேயாவது இன்ஜுரி படும். அந்த வகையில் இன்ஜுரி பட்டுருச்சு. ஒரு பாயிண்ட்டுக்குள்ள பையனால முடியல அப்படின்ற மாதிரி மயக்கம் வர மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தோம்னா திரும்ப ஃபயர் ஆக ஆரம்பிச்சிட்டான் ஜெஃப்ரி. இன்னொரு பக்கம் அன்ஷிதா இருக்காங்க பாருங்க, எப்பா தூக்கி இந்த அண்டர் WWE பார்த்துருப்பீங்களா, டூம் ஸ்டோன்லாம் போடுவாங்களா, அந்த மாதிரி தூக்குறாங்க. மஞ்சுரி காலில் லாக் போட்டாச்சு. இதில் என்னன்னா கால் வலிக்குதுன்னு மஞ்சுரி கத்துறாங்க. விடு சொன்னா நீ விட்டு கிளம்பு, நான் ஏன் விடணும், நீ லூஸ்லாம் விட முடியாது, நீ விட்டு கிளம்பு. நேற்று இதே அன்ஷிதா கால் வலி கை வலின்னும் போது மஞ்சுரி விட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கால் வலினா என்னால் விட முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல ப்ரொவோக் பண்ணுறாங்க அன்ஷிதா. பட் அவங்களுக்கு வேற வழியும் இல்லை. அந்த ஒரு பாயிண்ட்ல யோசிச்சுன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு வேற வழியும் இல்லை. ஏன்னா 2 டீமை சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது அவங்களால முடிஞ்சதை ட்ரை பண்ணுன்ற மாதிரி எப்போ எவ்வளோ ரொட்டேஷன் போடுறாங்க. ஆனால் அன்ஷிதா ஜெஃப்ரியை கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கர எனர்ஜியாக வச்சு செய்கிறாங்கன்றதான் பார்க்க முடிஞ்சு. அப்போ அந்த சுச்சுவேஷனில் தான் கரெக்டாக ஏர்லேருந்து ஒரு தங்க மயில் உள்ளே விழுந்த உடனே அப்படி ரயான் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து கன்வேயர் பெல்ட் ஸ்டார்ட் ஆகுது. கன்வேயர் பெல்ட் ஸ்டார்ட் ஆனோன்னு ரூல் என்ன, கன்வேயர் பெல்ட் ஸ்டார்ட் ஆனால் யாருமே வந்து கோட்டை அடிக்கூடாதுன்னு ரூல் போட்டிருந்தாங்க. என்ன பண்ணுறாங்க, கன்வேயர் பெல்ட் ஆனால் ஜாக்லின் வந்து பவித்ராவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கன்வேயர் பெல்ட் என்னும் போது
ரிலீஸ் பண்ணிட்ட உடனே பவித்ரா வந்து டேரக்டா முத்து டீமோட கல் எடுக்கிறாங்க, கத்துறாங்க முத்து டீம்ல இருந்து கல் எடுக்கக்கூடாது, ரூல் படி விளையாடணும், ரூல் படிக்கும் போது உடனே அன்ஷிதா நாங்க யார் ரூல் படி விளையாடணும், அப்பெல்லாம் விளையாடும் போது கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அன்ஷிதாங்க பேசுறாங்க. அன்ஷிதாவை வந்து முத்துக்குமார் ஹோல்டு பண்ணிட்டாரு அந்த இடத்துல, முத்து அன்ஷிதா ஹோல்டு பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவரை வேற யாரு ஜெஃப்ரி வந்து இவர் தீபக் ஹோல்டு பண்ணிட்டார். ஏன்னா திரும்ப எஸ்கேப் ஆகி அட்டாக் பண்ண வந்துட்டான். ரெண்டு பேரும் ஹோல்டு பண்ணி இங்கே கன்வேயர் பெல்ட்ல ரஞ்சித்துக்கு ஒரு தங்க மயில் கிடைச்சிச்சு. பவித்ரா டேரக்டா போகும்போது பவித்ரா கிட்ட ஒரு தங்க மயில், மஞ்சரி கல் எடுக்கும்போது தங்க மயில கிடைக்கல. பிக் பாஸ் என்ன பண்ணிட்டார், திரும்ப சீரியஸ் ஆக போகுது கேம்ன்ற மாதிரி ஒரு பிரேக் விட்டு இடைவெளி விட்டாரா, சைலண்ட் ஆயிட்டாங்க. இடைவெளி விட்டதுக்கப்புறம் தங்க மயில அந்த பேஸ்ல வச்சு தான் காப்பாற்றணும் கரெக்டா. ஆல்ரெடி ரயான் டீம்ல 2 தங்கம் மயில் அவங்க அழகா ஸ்ட்ராங்கா வந்து அதை கட்டிடம் கட்டி அது உள்ள வச்சிட்டாங்க மயில. இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் டீம் ஒரு தங்க மயில் இல்லை, ஸோ தங்கமயில் ஒன்று தான் வந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கடைசியில் பிக் பாஸ் வந்து பிரேக் விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா தங்கமயில் அவங்க எடுத்து வைக்கும்போது ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அவனுக்கிட்ட 2 இருக்குன்னு. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் மொயிலே தங்கமயில் பவித்ரா தான் கிடச்சிது. அவங்க அழகாக ப்ளே பண்ணிட்டு அப்படியே வச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னே முத்து ஐயோ 2 போயிருச்சே என்ன பண்ணுறதுன்னும் போது அடுத்த வாட்டி ஹோல்டு பண்ணுறோம், 3 பேர் மாற்றி மாற்றி ஹோல்டு பண்ணிக்கலாம். எப்படின்னா தீபக் மற்றும் ரஞ்சித் ஜெஃப்ரியை ஹோல்டு பண்ணுவாங்களாம், ஜாக்லின் போய் அன்ஷிதா ஹோல்டு பண்ணுறாங்க, மஞ்சரி வந்து பவித்ரா ஹோல்டு பண்ணுறாங்க, இந்த பக்கம் ரயான் இந்த பக்கம் முத்துக்குமார், இவங்க 2 பேரும் அட்டாக் போயிட்டு முடிச்சு விட்டுலாம், அட்டாக் போய் எடுத்துடலாம் தங்கமயில அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு பிளானிங் நடந்துட்டு இருக்கு. இதில் நிறைய விதிமுறைகள் மீறப்பட்டதுன்ற மாதிரி கேப்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் வேற. கேப்டன் கிட்ட மஞ்சரி சொல்றாங்க, எப்பா ஒன்னு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க சொல்லுங்க கேப்டன். ரூல்ஸும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ரூல்ஸும் எதிர்த்து பேசுறாங்க, டோட்டலி தப்பா இருக்கு. ஒன்னு பிக் பாஸ் சொல்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம், நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம், அதை விட்டு அவங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸ் நேத்துல இருந்து ஃபாலோ பண்ணாம விளையாடிட்டு இருக்கு ஒரே டீம், அவங்க டீம் தான். எப்படி இது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க, எப்படி இது. பட் அவங்க சைடும் வேற வழி கிடையாதுன்றதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்படி கேட்ட உடனே கேப்டன் நான் அட்ரஸ் பண்றேன், 2 ரூலையுமே நாங்கள் அட்ரஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிறோன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ என்ன பண்றாங்க, மஞ்சரி வந்து எப்படி இது எடுத்தே ஆகணும், இது பண்ணி ஆகணும். 2 ரூல். பிக் பாஸ் கன்வேயர் பெல்ட்டில் உள்ள போறாங்களே அது போகக்கூடாது, கன்வேயர் பெல்ட்டில் வெளியே வந்தவொன்னு எடுக்க சொல்லுங்க. யார் எடுத்தாங்கன்னே தெரிய மாட்டேது. ஏன்னா அது வந்து பவித்ராவோட டாக்டிக்ஸ் ட்ரிக்ஸ் அதை அழகாக எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவித்ரா அங்கே எடுத்து வச்சோன்னே அடுத்து வர மாதிரி செய்கிறோன்ற மாதிரி விடவே கூடாது, நம்ம என்ன ஆனாலும் முயற்சி பண்ணி ஜெயிக்கிறோன்ற மாதிரி பவித்ரா அன்ஷிதா கடைசி வரையும் போராடுவோம், என்ன ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி அந்த ஒரு எஃபர்ட்டுக்கே மிகப்பெரிய பாராட்டுகள் சொல்லலாம். அவங்களால எவ்வளோ இது போட முடியுமோ, உழைப்ப போடுமோ, எவ்வளோ போராட முடியுமோ அந்த அளவுக்கு போராதே பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்றது சொல்லிக்கிறேன். இன்னொரு பக்கம் ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு பாதி மயக்கம் வந்துட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி போயிட்டு அவன் வாந்தி எடுத்துட்டு இப்போ கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ராணவன்னு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் போயிட்டு எல்லாரும் இங்கே ஃபிசிக்கலாக நடந்துட்டு இருக்கு, போயிட்டு இது அதாவது என்ன சொல்ல வந்தேன் என்றால் அப்படின்ற மாதிரி மேலே ஏறி உட்கார்ந்த வந்து இவர் என்கரேஜ் பண்ற மாதிரி மோட்டிவேட் பண்றாரு. அது மாதிரி பண்ணவே கூட. நடுவில் கமெண்ட்ரி பண்ணும்போது இரிட்டேஷன் ஆகும் நிறைய பேருக்கு. அங்கே மாற்றி மாற்றி லாக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க, நடுவில் போய் கமெண்ட்ரி கொடுக்குறேன்னு பேரில் எல்லாரும் இரிட்டேட் பண்ணுறான். அங்கே இருக்கும் எல்லாருமே இரிட்டேட் ஆகிறாங்க ஒரு பாயிண்ட் மேலே. டே கம்முன்னு போய் தூரமாக உட்கார்றா, ஏன்டா நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற இதெல்லாம் பண்ணுற, கம்முன்னு போடான்ற மாதிரி கத்துறான். இல்லைங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டென்ட் பண்ணோம்லங்க, திரும்ப பாராடி நான் ஒரு இல்லை கேமில் நான் ஆக்டிவாக இருக்கணும்லன்ற மாதிரி பேசுகிறாரு. ராணுவம் புரியுதா புரியலையாடா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே விஷால் வந்து நீ பண்ணுறதெல்லாம் எரிச்சலாக இருக்குது, மற்றவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி, உன் மேலே மக்கள் எல்லாம் ஒரு அபிப்பிராயம் வச்சாங்க, இந்த சுச்சுவேஷனில் நீ போய் பண்ணனா வெளியே எப்படி போய் சேருவேன், வேற மாதிரி போய் சேருவேன், அதை யோசிச்சு பாருன்ற மாதிரி விஷால் அட்வைஸ் பண்ணி நிறுத்தி வச்சிருக்காரு. இதுதான் தற்போதைய நிலவரம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். பாய் கைஸ்.